தமிழக வெற்றிக் கழகம் என்னுடைய பார்வையில் அதன் தலைமையில் கூட்டணியை தான் விரும்புகிறதே தவிர இன்னொரு தலைமையில் போய் அவர்கள் சேர தயாராக இல்லை. அதிமுக தாவேகாவை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது உண்மை. அந்த முயற்சி தோல்வியடைந்ததும் உண்மை. ஆகவே தாவேகா பாஜக பக்கம் வரும் என்று நான் நம்பவில்லை. இல்ல அதிமுக உடனான இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரலாம்னு ஒரு கருத்து சொல்றாங்களே, அது பாசிபிள் இருக்கா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி கடைசியாக 50 தொகுதிகள் வரை தருவதற்கு தயாராக இருந்தவர் 80-90 தொகுதிகள் விஜயனுடைய எதிர்பார்ப்பு என்று நான் நினைக்கவில்லை. அவர் 80 தொகுதி 90 தொகுதி அதிமுகவுக்கு தருகிறேன் என்கிறார். சமமாக பிரித்துக் கொள்வோம் என்கிறார். அந்த நிலையில் இருக்கிறவர் எவ்வளவு இறங்கி வருவார்? அவர் 50 தருகிறேன் என்று சொன்னதாக கேள்வி, அந்த 50 தேவையில்லை என்று விஜய் மறுத்து விட்டதாகவும் கேள்வி. இவையெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அளவில் நடந்திருக்கிற பேச்சுவார்த்தைகள். அதாவது இரண்டாம் கட்ட தலைவர் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய உறவினர் ஒருவரிடம் நடந்த பேச்சுவார்த்தை. திரு எடப்பாடி சார்பில் பேசியவர்களும் கட்சிக்காரர் அல்ல, வேறு யாரோ தொழிலதிபர் என்று சொல்லுகிறார்கள். இந்த தொழிலதிபர் உறவினர் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி விஜய் சார்பில் ஒருவர் பேசுவார் அதிகாரப்பூர்வமாக என்று இதுவரை எந்த செய்தியும் இல்லை. திரு விஜய் தான் முதலமைச்சர் அல்லது தனது தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறவரை இது நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை.